இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம். 5 புள்ளி 5 வரிசை நேர் புள்ளி வச்சதுக்கப்புறம் எல்லா பக்கமும் சென்டர் புள்ளிக்கு மேலே ஒரு புள்ளி இப்படி வச்சுக்கோங்க, நேர் புள்ளியை. என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்வஸ்திக் போட போகிறோம். இந்த ஸ்வஸ்திக்கு இந்த 5 புள்ளியில் சென்டர் ரோவில் சென்டர் புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி மேல் புள்ளிக்கு இழுக்கணும். இது எப்படி கணக்கு எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த கார்னர் 4 புள்ளியை பாக்ஸ் மாதிரி கணக்கு எடுத்துகிட்டு இந்த 3 புள்ளியை விட்டுட்டு கீழ் புள்ளிக்கு மேலால், இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி கணக்கு எடுத்துங்க. இந்த மேலே இருக்கிற 3 புள்ளியை விட்டுட்டு கீழ் புள்ளிக்கு மேலால் இப்படி கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணணும். அதேமாதிரி இதில் பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 புள்ளியை விட்டுருங்க, இந்த கீழ் புள்ளிக்கு மேலால் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே மடக்கி திருப்பி சென்டருக்கே கொண்டு வர போகிறோம். சென்டரில் பார்த்திங்கன்னா 2 புள்ளி தங்கும். ஒரு ஸ்வஸ்திக் ஷேப் வந்துட்டு இல்லையா. இப்போ ஒரு வி, ஒரு உல்டா வி போட போகிறோம். அதாவது இந்த கார்னரில் 2 கார்னர் புள்ளியிலையும் இப்போ இந்த சைடு கார்னரில் ஆரம்பித்து மேலே இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இந்த சைடை கொஞ்சம், அதாவது வியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி வாங்க. இப்போ இந்த பக்கத்தில் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா 2 வி மாதிரி வந்துடுச்சு இல்லையா. இதே ஷேப்புக்கு அப்படியே மேல் பக்கம் இங்கே எப்படி ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஆரம்பித்து அதே ஷேப்புக்கு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 பக்கமும் இப்படி வி போட போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி இங்கே எப்படி போட்டோமோ அதே ஷேப்புக்கு கீழேயும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி நிற்கும் இல்லையா. இது அப்படியே ஒரு 8 மாதிரி போட்டு இப்படி கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. அவ்வளோதான். சூப்பர்.